ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போறோம். நியூ எஃப்எஃப் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட பேர சொல்ல முடியாது. ஏன்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப பெருசா இருக்கும். அத சொன்னா அவ்வளோதான் வீடியோவே கம்ப்ளீட் ஆயிரும். டைம் டியூரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து ஜங்குக் தான். ஹீரோயின் வந்து நீங்க தான் ஆன் யுவர் நேம். ஸோ அந்த ஜங்குக் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ரொம்பவே ஒரு மாரி ரூடான கேரக்டர். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றது தான் சரி அப்படின்னு நினைப்பாரு. அவள எதிர்த்து பேசுறதோ, இல்ல அவர எதிர்த்து நம்ம மொறச்சா கூட அவருக்கு அவ்ளோ கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி. ஆனா வாயன் வந்து ரொம்பவே சாஃப்ட் நேச்சரான பொண்ணு தான். எதா இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசிருவா. ஸோ ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 1. ஸ்டார்ட்டிங் சீன்லேயே வாயன் அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. கையில எதுவுமே இல்ல. ஒரு மாதிரி விரக்தியா ஒரு ஃப்யூனரல்ல தான் உட்காந்துருக்கா. அது யாரோட ஃப்யூனரல்னா, அவங்க அம்மா அப்பாவோட ஃப்யூனரல் தான். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ அத நினச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. ஸோ வரவங்க எல்லாரும் இந்த பொண்ணு இதுக்கடுத்து யாரு பார்த்துக்க போறா? இதுக்கடுத்து என்ன பண்ண போறா அந்த பொண்ணு அப்படின்னு வாயன ஒரு மாரி பாவமா பார்க்குறாங்க. வாயனுக்கு அது இன்னும் கஷ்டமா இருக்கு. அவளுகளுக்கு அப்படியே தாட்ஸ்லாம் வருது. அவ்வளோதான்ல. இதுக்கடுத்து யாரும் எனக்கு இல்லைல்ல. நான் அனாதை இல்ல. எனக்குன்னு இருந்த என் அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து என்னை யார் பார்த்துப்பா? இதுக்கடுத்து எனக்குன்னு யார் இருக்கா? அவ்வளோதான். யாரும் இல்ல. எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா அப்படியே உட்காந்துட்டா. அப்பதான் கரெக்ட்டா வாயனோட அம்மாவோட அண்ணன் வராரு. அவருக்கு வாயன்னா ரொம்ப பிடிக்கும். பட் வாயன் சின்ன வயசுல பார்த்தது அவ யாருன்னே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அவ பாட்டுக்கு அப்படியே பேரிச்ச மாரி உட்காந்துருக்க. இவர் தான் கிட்ட போய், "வயன்மா, வயன், யார் யார் நீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் தான் உன்னோட அங்கிள். நான் தான் உன்னோட அங்கிள் சலீம்" அப்புட்ன்னு சொன்னதும், எனக்கு அங்கிள் பேர் தெரியும். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாளா, அப்பதான் அவங்க அங்கிள பார்த்து உட்காந்து ஓன்னு அழுகிறா. அவரும் சரிம்மா சரிம்மா அழுகாத அப்படின்னு வாயனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கூடவே அவங்க ஆன்ட்டி வந்திருப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்ல டைப் தான். சரி வாயனை அழுகாத விடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் தான் வாயனை வந்து சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் அவன் மனசு எப்படி ஏத்துக்கும்? ஒரு மாரி அப்படியே சோகமா தான் உட்காந்துருக்கா. ஒரு வழியா அந்த ஃபுனரலும் முடிஞ்சு அவங்க 2 பேர் பாடியும் அப்படியே எரிக்கிறாங்க. வாயன் அப்படியே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாரி அவளால தாங்கிக்கவே முடியல அவங்க அம்மா, அப்பா இறந்தத. அப்படியே ரொம்ப ஒரு மாரி டவுன் ஆயி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. வீட்டுக்கு அவ ஒரு பொண்ணு தான். அவளால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. தனக்குன்னு யாருமே இல்லன்னு சொல்லி, அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கா. அவங்க அங்கிள் அப்பதான் வராரு. வந்து கைய நீட்டுறாரு. "என்ன அங்கிள்?" அப்படின்ற மாரி அவ பார்க்குறா. "நீ இதுக்கடுத்து எதுவும் கவலைப்படாத. அம்மா, அப்பா இறந்துட்டாங்களே, இதுக்கடுத்து நம்மளுக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு நீ ஃபீல்லாம் பண்ணாத வயன். உனக்கு அங்கிள் நான் இருக்கேன். இதோ ஆன்ட்டிலாம் இருக்காங்க. வா, இதுக்கடுத்து எங்க கூடயே வா. நானே உன்னை பார்த்துக்கிறேன். பொண்ணு மாரி உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் வயன். வா." "இல்ல, இல்ல அங்கிள் நான் வரல. உங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கும். அதில நான் பர்டனா உங்களுக்கு இருக்க விரும்பல." "வயன் என்ன பேசிட்டு இருக்க நீ? அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் இதில என்ன இருக்கு? நீ வா" அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டியே சொல்கிறாங்க. இருந்தாலும் வயனுக்கு வந்து போ மனசில்ல. எங்கே நம்ம போய் இவங்களுக்கு பாரமா வந்துருவோமோ, நம்மளால இவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே தான் இருக்கா. வயன் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். அவளுக்கு காசை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவள் சொல்கிறா, "இல்ல அங்கிள், என் அம்மா அப்பா வீடு இருக்குது. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் அண்ட் அதுலேருந்து மணி வரும். என்னை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட காசும் இருக்குது. எல்லாம் இருக்குது அங்கிள். நான் எங்கள் வீட்டிலேயே இருந்து இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் அங்கிள். நான் வரல அங்கிள். நீங்கள் போய் உங்கள் லைஃப்பை பாருங்கள். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போங்க. அது மட்டும் எனக்கு போதும். எதுவும் நம்மளுக்குன்னு யாரோ இருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சிப்பேன். வேறு ஒன்றும் வேண்டாம் அங்கிள்" அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. அவங்க ஆன்ட்டிக்கெலாம் கோவம் வந்துருச்சு. "என்னவா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ இன்னும் மேஜர் கூட ஆகலை. மைனர் தான். புரியுதா உனக்கு? இப்போ தான் 12த்தே படிக்க போகிற. நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். அதான் அங்கிள் ஆன்ட்டி இவ்வளோ சொல்கிறேன்ல உன்னை பார்த்துக்குறோன்னு. அப்புறம் என்ன? நீ ஒன்றும் எங்களுக்கு பர்டனாலாம் ஆக மாட்டே சரியா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் வீட்டில் தனியாக தான் இருக்கோம். எனக்கும் அங்கிளுக்கும் ரொம்ப போர் அடிக்கும். உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என் கூடயே வா. நானே உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். புரியுதா?" "இல்லை ஆன்ட்டி அது" அப்புடின்னு சொல்லும்போது, "நீ எதுவும் பேசக்கூடாது. எங்க கூட தான் வர்ற" அப்படின்னு சொல்லி வாயனுக்கு இவங்க தான் ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. வாயனுக்குமே சரி போவோம், நம்மளுக்கு இதுக்கடுத்து யார் இருக்கா அப்படின்ற தாட்லாம் வந்துருச்சு. ஸோ மறுநாள் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறா. அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கிறா. அந்த வீட்டையும் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறா. அதை பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமாக அந்த ஞாபகம் வருது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அங்கிள் தான் சரி வா அப்படின்னு அவளை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்லேயும் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஸோ நேரா அங்கிள் ஆன்ட்டி வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கி தூங்கிட்டு இருக்கதா பார்த்ததும் அவங்க அங்கிள் எழுப்பலான்னு போகிறாரு. ஆன்ட்டி தான், "விடுங்க, எழுப்பாதீங்க. அவளே இப்போ தான் நல்லா தூங்குறா.
அவள் தூங்கி கிட்டத்தட்ட 5 நாள் இருக்கும். அவங்க அம்மா அப்பா இறந்ததுலேருந்து அவள் தூங்கவே இல்லை. ஃப்ளூனரல் இது அதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தா. இப்போ தான் ஏதோ தூங்குறா விடுங்க அப்படின்னு எங்க பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் உள்ளே பார்த்தா ஷூ இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டு பையன் வந்துட்டான் போல், என்ன சொல்லாமலாம் வந்திருக்கான், எனக்கு என்ன தெரியும், நம்ம கிட்ட சொல்லிட்டா வரான், பரவாயில்ல வந்தானே அப்படின்னு உள்ளே போனான். உள்ளே போய் பார்த்தா ஜங்குக்கு தான் உட்காந்துருக்கான். ஜங்குக்கு தான் இவங்க 2 பேரோட பையன். அவன் இவங்க 2 பேர் லேட்டாக வரதை பார்த்ததும் 2 நாளாக எங்கே போயிருந்தீங்க? நீ இத்தனை நாளாக எங்கேயோ போயிட்டு வரியே, அதெல்லாம் சொல்லிட்டா போகிற, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணாலும் ஒரு காரணத்தோடு தான் இருக்கும். என்னையெல்லாம் கேள்வி வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, அதே மாதிரி நீ எங்களை கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா தான், டே காரில் வான்னு தூங்கிட்டு இருக்கா, அவளை தூக்கிட்டு வா. அப்பாவெல்லாம் தூக்க முடியாது, நீ தூக்கிட்டு வா அவளை. யார் இது? நான் எதுக்கு தூக்கணும்? அவள் யார்? டே ஒயன்டா, நம்ம ஆன்ட்டியோட பொண்ணு, ஞாபகம் இல்லையா உனக்கு? சின்ன வயசில் நீ அவளை சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களே, ஞாபகம் இல்லை? இல்லை, அதானே பார்த்தேன், உனக்கு அது தெரிய போகிறதாவது. சரி அவளை போய் தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வரணுமா என்ன? வாடா, பாவண்டா அந்த பொண்ணு, இப்போ தான் அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துருக்காங்க, போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னப்போ சங்குக்கு என்னன்னா, அவங்க அம்மா அப்பா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்றான். டீ வாயை மூடி, இது மட்டும் அப்பா காதில் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னே போட்டுருவாரு. இறந்து போனது வேறு யாரும் இல்லை, உன் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி தான், புரியுதா? ஓ, நம்ம அப்பா கூட பிறந்த தங்கச்சிலாம் இருக்கா? இந்த வீடு, அப்பாவோட பிஸ்னஸ் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவர் தங்கச்சி கொடுத்த காசில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இவ்வளோ தூரம் வளர்ந்து உனக்கு சோறு போட்டோமே, அந்த சோறு எல்லாமே அவரோட தங்கச்சி காசு தான். கேள்விப்பட்டிருக்கேம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். சரி போ, அந்த பொண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஜாங்குக்கும் ஐயோ அப்படின்னு உள்ளே போகிறான். அதாவது வெளியில் வரான். வந்து காருக்குள்ளே எட்டி பார்க்குறான். விண்டோலாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. அவனுக்கு அப்படியே ஃபேஸ் சரியாக தெரில. சரின்னு அவனும் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வாயின் வந்து கொஞ்சம் அலங்கோலமாக தான் தூங்கிட்டு இருக்கா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே பட்டன்ஸ்லாம் ஊந்து தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சின்ன குழந்தை தானே அவ்வளோ, ஏன்னா 12th படிக்கிற பொண்ணு தானே. ஸோ அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி நாட்டியாக தான் படுத்து கிடக்க. அப்படியே சங்கு கன்னத்தில் கை வச்சுட்டு பேன்னு பார்க்குறான். ஏன்னா அவள் தூங்கும்போது அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே அவளுக்கு அதெல்லாம் தெரியுது. கொஞ்சம் செக்ஸியாக வேறு இருக்காளா. அவள் ஒரு மாதிரி வாயினோட செஸ்ட்டே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. அவங்க அம்மா பின்னாடி வந்து என்னடா தூக்கிட்டியா அப்படின்னு கேட்கட்டும். தோ வரம்மா அப்படின்னு அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவா, என்ன இவன் இப்படி பேசுகிறான், சரிடா சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வா. சரிம்மா அப்படின்னு அப்படியே வாங்கிக்கிட்ட வரான். வந்து அவளோட ஃபேஸு, அவளோட கண், மூக்கு, வாய் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கா. அவனுக்கே தோணுது, பார்க்க நல்லா இருக்காளே, இவளா எங்கள் ஆன்ட்டி பொண்ணு, தெரிஞ்சிருந்தா எப்போவுமே எங்கள் ஆன்ட்டி வீட்டில் போய் உட்காந்துருப்பேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பாப்பா, பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே அவளை அப்படியே தூக்கிட்டு வரான். அப்படியே அவளை தூக்கும்போது கை அங்கங்கே படுது. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவளுக்கு நல்ல தூக்கத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஜங்குக்கு அப்படியே அவளை நல்லா தூக்கி பிடிச்சிட்டு, என்ன வெயிட்டே இல்லை பா, நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா. அவளை பார்த்தா 12th படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்குது, மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு மாதிரி இருக்கே. சரி நான் அவளை அப்படியே தூக்கிட்டு வரும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு, டேய் அவளை அந்த ரூமில் போய் படுக்க வை. வச்சுட்டா போச்சுப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ என்னன்னா அவளை படுக்க வேணும், சரின்ட்டு போகிறான். அவங்க அம்மா ஷாக்காகி பார்க்குறாங்க, நம்ம பிள்ளையா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கும் போய் அவளை ஒரு ரூமில் படுக்க வைக்கிறான். அந்த ரூம் வேறு யாரும் இது இல்லை, ஜங்குக்கோட தங்கச்சி ரூம் தான். இப்போ அவள் தங்கச்சி வந்து இங்கே இல்லை, ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அவளை அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் போல் அவங்க அம்மா ரூமுக்கு வந்து, என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ தானே சொன்ன படுக்க வேணும், அதான் படுக்க வச்சேன், சரி நீ போ. சரி அப்படின்னு ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காரும்போது தான் ஃபோன் வருது. என்னடா வேலையை முடிச்சிங்களா இல்லையா? பாஸ் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை பாஸ், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஐயோ என்னடா பிரச்சனை? நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கேன்டா, எனக்கு வேறு இன்றைக்கி முக்கியமான வேலை, எங்கள் வீட்டில் வேறு கெஸ்ட்டு வந்திருக்காங்கடா, அவனை இன்வைட் பண்ண வேண்டாமா? பாஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே ஒரு பிரச்சனையே பண்ணிகிட்ருக்காங்க கிளப்பில், என்ன ஏதுன்னு வந்து பாருங்கள். என் கேர்ள் ஃப்ரெண்டா? ஜெனியா இல்லை லீசாவா இல்லை ஏரினா? யாரா தெரில பாஸ், இது உங்கள் புது கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். புது கேர்ள் ஃப்ரெண்டா? சரி வரேன், வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அவன் பாடி கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா,
டேய் டின்னர் பண்ணியிருக்கேன்டா வந்து சாப்பிட்டு போடா. நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு வந்த வேகத்தில் கிளம்பி போயிட்டான். அவங்க அப்பா பார்க்குறாரு, இவன் திருந்தவே மாட்டான்ல. ஆ இதுக்கடுத்து அவனால் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா இன்னுமே ஜங்கு கத்திக்கிட்டே தான் இருக்காரு. அவனும் அதெல்லாம் கண்டுக்காமல் நேராக கிளப்புக்கு தான் போகிறான். ஆக்சுவலாக ஜங்கு கூட கிளப்பு தான். அவன் பாட்டுக்கு போய் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது தான் அப்படியே அந்த கூட்டத்துலேருந்து நடுவுலேருந்து ஒரு பொண்ணு வரா. அவள் தான் சோஃபியா, ஜங்கு கூட இப்போதைய கேர்ள் ஃப்ரெண்ட். அவள் வந்து இங்கே பாரு டார்லிங், நான் ஒரு ஜூஸ் கேட்டதுக்கு இந்த வெயிட்டர் தர முடியாதுன்னு சொல்கிறான். என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? தர முடியாதுன்னு சொன்னானா? ஏன்டா அப்படி சொன்னேன்? ஐயோ பாஸ், நான் தர முடியாதுன்னு சொல்ல பாஸ், ஜூஸ் இல்லைன்னு தான் பாஸ் சொன்னேன். இங்கே பாரு டார்லிங், ரெண்டும் ஒன்று தான். ஜூஸ் இல்லைங்கிறதும் ஜூஸ் தர முடியாதுங்கிறதும் ரெண்டும் ஒன்று தானே. ஐயோ நடி பிரச்சனை, ஜூஸ் தானே வேணும். டே அது என்னன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதாடா. அதை தான் பாஸ் நானும் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கன்னு. என்ன தைரியம் இருந்தால் ஜங்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் நானு என்னையே நீ வெயிட் பண்ண வைப்பியா அப்படின்னு ஆச்சா ஊச்சான்னு கத்துறாங்க பாஸ். நான் என்ன பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் ஜங்கு கேட்டானா அவளை பார்த்து, அதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னானாம்லே, அதுக்குள்ளே இதுக்கு நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுற? என் கஸ்டமர்ஸ்லாம் போயிட போகிறாங்க, அவனுங்க போனாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்கு இப்படி கத்திட்டு இருந்த? அதுவும் இந்நேரத்துக்கு? அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாமல் கிளப்பில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி முழிக்கிறா. நான் முழிக்கிற எவனா கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டியா? ஐயோ டார்லிங் அப்போல்லாம் இல்லை, நீ அப்போல்லாம் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத. போய் சொல்லாத, எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. இல்லை இல்லை அப்படின்னா கண்ணையே பார்க்க மாட்டேங்கிறா. ஓ அப்போ நீ போய் சொல்கிற? போய் சொல்கிறீல அப்படின்னு அப்படியே அவளோட கழுத்தை பிடிக்க, இல்லை 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 ஜங்கு இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்லலை, அது 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 அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கா. அவனும் இங்கே பாரு, பொண்ணுன்னெலாம் பார்க்க மாட்டேன், நான் பொண்ணுங்கள்லாம் அடிக்க மாட்டேன், ரொம்ப சீரியஸ்லி ஜென்டில்மேன்ற அளவுக்குலாம் எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொன்னியோ இல்லை என்னை எதிர்த்து பேசினாவோ சரி, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புரியுதா? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அந்தளவுக்கு மோசமாக சம்பவம் பண்ணி விட்டு போயிடுவேன் அப்படின்னு அப்படியே கன்னத்தில் எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டு, டே எவ்வளோ தூக்கி வெளில போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அவளை தூக்கி போயிட்டு இருக்கும்போது அவள் டார்லிங் டார்லிங் கத்துறா. யாரே டார்லிங், இன்னேருந்து உனக்கு பிரேக்கப் அப்புன்னு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக பிரேக்கப் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது வெயிட்ரும் வேகமாக அப்படியே பயத்தை கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டே, என்ன தம்பி பயமா? இல்லை பாஸ், அது பயப்படாத பயப்படாத, நீங்கள் ஒன்றும் பண்ணல, ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் சரியா, போய் வேலையை பாரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணை முன்னா அவனுக்கு அவனோட தாட்ஸ் தான் வருது. அவள் படுத்திருந்த போஸு, அவளை தூக்கிட்டு வந்து போட்டது, இதெல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சுட்டே, நம்ம வீட்டில் அப்படி ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம இங்கே இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதா ஜங்குக்கு அடுத்த வேலை வருது. வந்துருச்சா, அதான் நான் பார்த்தேன், நம்ம கொஞ்சம் கிளுகிளுன்னு இருந்துடக்கூடாதே, பிடிச்சிடாதே இவங்களுக்கெல்லாம், இப்படியே வந்துடும் அப்படின்னு அவனும் ஒர்க் பார்க்க போக மறுநாள் காலையில் தான் ஒயின் கண்ணே முழிக்கிறா. அவளுக்கு ரூமை விட்டு வெளில வரவும் பிடிக்கல. அந்த ரூமையே ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறா. ஒரு மாதிரி புது இடம், புது ஆளுங்கன்னா பயம் இருக்க தானே செய்யும். அவளுக்கும் அந்த பயம் லைட்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வெளியே எட்டி பார்க்குறா. அவங்க ஆண்டி தான். ஒயன் எந்திரிச்சிட்டியா? வா. என்ன வேணும் சொல்லு, காஃபி போட்டு தரவா இல்லை ஜூஸ் குடிக்கிறியா? வேணாம், நானே பால் சூடு பண்ணி குடிச்சிக்கிறேன் ஆண்டி. ஐயோ என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல நீ என் பொண்ணு மாதிரி தானே, நீ ஏன் திரும்ப திரும்ப வேறு யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இது உன் வீடு தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்கள் அம்மா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்த வீடு, அதாவது உங்களோட அங்கிளுக்கு வாங்கி கொடுத்த வீடு தான் இது. சொல்லப்போனால் இது உன்னோட வீடு மாதிரி தான், நீ எதுவுமே நினச்சிக்க வேணாம். இந்தா மில்க் குடி அப்படின்னு அவளுக்கு பால் அவள் கேட்டான்னு சொல்லி எடுத்துலாம் கொடுக்குறாங்க. அவளுமே குடிக்கிறா. அப்படியே குடிச்சிட்டே அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஆண்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நான் தங்கியிருந்ததும் உங்கள் பொண்ணோடதா? ஆமாம், என் பொண்ணோட தான், சியாவோடது. ஓ சியா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா? இல்லை, ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அங்கிளுக்கு நிறையா ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வரவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சியாவை பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னோடய பையனை பார்த்துருப்ப. உங்கள் பையனா? ஆமாம், சரியான வாழு பிடிச்சவன், தும்முறு பிடிச்சவன், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான்.
அதனால் அவன் தான் என் செல்ல பையன். அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான். ஏன் ஆண்டி பிடிக்காதா அங்கிள? அப்படி சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கான். கொஞ்சம் மணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணி இப்படி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டதால அவன் மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டான். ஸோ அவன் வேறு பாதையில் போயிட்டான். திருப்பியும் இந்த பாதையில் எங்களால் கூட்டிகிட்டு வர முடியல அவனை. அவன் போன பாதையிலே நாங்களும் விட்டுட்டோம். அதான் அவன் அப்படி. ஓகே. நான் அவரையாவது பார்த்துருக்கேனா? ஐயையோ! நீங்கள் 2 பேரும் சின்ன வயசில் போடுவீங்க பாருங்க சண்டை. எப்பா முடிய பிடிச்சி இழுத்துட்டுலாம் சண்டை போடுவீங்க. எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க. உனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படியா? ஆமாம். சரி இப்போ என்ன பண்ணுறாரு? அவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரவுடியாக தான் இருக்கான். 4, 5 கிளப் வச்சுருக்கான். அண்ட் சேம் டைமில் ஏதாவது ட்ரக்ஸ் டீலிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா அசால்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கா என்னது அப்படின்னு தான் இருக்குது. ஒரு மாதிரி ஷாக்காகி கேட்டுட்ருக்கேன். அவங்க அம்மா இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ ஒன்றும் பயப்படாத, அந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த கிளப் வச்சுருப்பான். அண்ட் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் இந்த ஏரியாலே ரவுடி மாதிரி சுற்றுவான் என் பையன். கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட மாஃபியான்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. என்னது மாஃபியாவா அப்படின்ற மாதிரி வாயன் அப்படியே ஷாக்காகி கேட்டுட்ருக்கா. சரின்னு பாலை குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டா. அப்போ தான் அவங்க அங்கிள் வந்து ஒர்க்குக்கு கிளம்பி போகிறாரு. வாயனை பார்த்துட்டு வாயன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவளும் பாய் அங்கிள். வாயன்மா நாளைக்கு ரெடியாரு. நாளைக்கு வந்து நீயும் நானும் ஸ்கூல் அட்மிஷன் வாங்க போகிறோம் சரியா? இல்லை நான் ஏதாவது ஒர்க் போகிறேனே அப்படின்ற மாதிரி சொன்னதோ அவங்க ஆன்ட்டி மண்டேலே வந்து அடிச்சுட்டு ஒர்க்கு போறியா? காலை உடச்சிடும் பார்த்துக்கோ. நீ இன்னும் 1 வருஷம் தான் ஸ்கூல் முடிக்க வேண்டியது இருக்குது. நீ 12th இங்கேருந்தே கன்டினியூ பண்ணலாம். படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போகலாம். வேலைக்கு அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோயேன். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா? அப்படின்னு அவங்க ஆண்டி உரிமையாக பேசுகிறாங்க. வானிக்கு இது பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அங்கிளும் சிரிச்சுட்டு சரி மவன் நாளைக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஆண்டியும் வாயன்மா எனக்கு ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஷாப்பா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம் ஆண்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். உனக்கு தெரியாதா என்ன? தெரியாதே. இதுக்கு முன்னாடி நீ ஆண்டியோட கடையை பார்த்தது இல்லைல்ல? வா இன்றைக்கி நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். என் கூட ஷாப்புக்கு வரியா? சரி எனக்கும் வீட்டில் இருக்க மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே காரில் தான் கிளம்பி அந்த சூப்பர் மார்க்கெட் தான் போகிறாங்க. கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே வாயின் போகிறா. அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் யார் இது அப்படின்னு ஜங்குக்கோட அம்மாட்ட கேட்குறப்போ அவங்களும் சொல்கிறாங்க நான் தான் சொல்லியிருந்தேன்ல என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. வாயின் அவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசுகிறா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை சி லேட்டர் பாய்.